నమస్తే, వెల్కమ్ టు మన హోస్. కృష్ణగిరిలో జర్నలిస్టులను కలిసినప్పుడు తమిళనాడు ముఖ్యమంత్రి స్టాలిన్ వైఫల్యాన్ని వివిధ మార్గాల్లో దాచిపెట్టేందుకు ప్రజలను మళ్లిస్తున్నందుకు బీజేపీని ఏఐఏడీఎంకే ప్రధాన కార్యదర్శి ప్రశ్నించారు. అన్నా డీఎంకే ప్రధాన కార్యదర్శి ప్రశ్నలు కూడా అడగకుండా వ్యతిరేకిస్తున్నారని అన్నా డీఎంకే డిప్యూటీ జనరల్ సెక్రటరీ కేపీ మునుస్వామి ఎమ్మెల్యే ఆరోపించారు. மாவட்ட கழக செயலாளருடைய தலைமையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கண்டிப்புகள் திறக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கிராமங்களிலும் கிருஷ்ணகிரி நகராட்சி சார்பாக மாவட்ட கழக செயலாளர் அசோக்குமார் அவருடைய தலைமையில் திறக்கப்பட்டது. வக்பு சட்டத்தை அமித்ஷா அவர்கள் தாக்கல் பண்ணும்போது இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன காரணத்துக்காக தெரியல, பட் அதிமுக முஸ்லீம்களுடைய சட்டத்தை எதிர்க்கிறதுக்கான காரணம் சரியான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே மாநிலங்களவையில் கூட நாங்கள் வைத்த கோரிக்கை என்னவென்றால், இன்னும் விரிவாக ஆய்வு செய்து இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஏற்ற வகையில் சட்டத்தை மாற்ற வேண்டும் என்பதுதான். அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் சட்டமன்றத்தில் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை ஆதரித்தோம். நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த அந்த சட்ட முன்வடிவை மாநிலங்களவையில் உறுப்பினர்களுக்காக நாங்கள் எதிர்த்து வார்த்தோம். திமுக எதிர்ப்பாளர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கணும், அணிதிரணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அதிமுக பாஜக இணைவது குறித்தும் பேசி நடக்கிறதா சொல்றாங்க. இந்த நேரத்தில் அதிமுகவில் இப்போ சைதை துரைசாமி போன்றவர்கள் குரல் கொடுத்தா அவர்களுக்கு எதிர்ப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த கருத்தை வலியுறுத்தி அவர் கருத்து போட்டார்னா எதிர்ப்பு அதிகரிக்குது. ஆனால் செங்கோட்டையன் தனியார் டெல்லி சென்று பிரதமர் மத்திய அமைச்சர்களை சந்திக்கிறாரு. அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்குதா, அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சைதை துரைசாமி அவர்கள் கொண்டிருந்த கருத்துக்கு நீங்கள் கூறியது போல எதிர்ப்பு வலுக்கிறது என்று நீங்கள் கேள்வி கேட்டீர்கள். அப்படி எதிர்ப்பு வலுப்பதற்கு காரணம், எதிர்க்கின்றவர்கள் களத்திலே இருக்கின்றவர்கள் இந்த இயக்கத்திற்காக தன்னை முழுமையாக ஆட்படுத்திக் கொண்டவர். அவர் உடல், பொருள், ஆவி, உழைப்பு, தன்னுடைய வியர்வையை சிந்தித்து இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்து கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றவர். அப்படி இதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த உழைப்பாளிகள் ஏதோ ஒரு காலத்தில் இந்த பதவியெல்லாம் அனுபவித்து விட்டு வேலை வெட்டி இல்லாமல் எங்காவது ஒரு இடத்திலே என்று சொன்னால் அவருக்கு நிறைய பல்வேறு கட்சித் தலைவர்கள் தொடர்பு. அந்த தொடர்பின் வாயிலாக யாரையாவது திருப்திப்படுத்துவதற்காக இது போன்ற கருத்துக்களை அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர் இந்த இயக்கத்தில் எந்தவித தொடர்பும் இல்லாத ஒரு நபர் சொல்லுகின்ற பொழுது உண்மையாக உழைக்கின்ற அந்த உழைப்பாளிக்கு கடுமையான கோபம் வரும். அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் கூறினீர்கள், எதிர்ப்பு அதிகமாக வலுத்து வந்து கொண்டிருக்கிறது. அதான் அதனுடைய வெளிப்பாடு என்பதை நான் தெரிவிக்கிறேன். செங்கோட்டையனுக்கு ஏன் அதை வர மாட்டேங்குது, அவர் மேல் ஒழுங்கு நடவடிக்கை? செங்கோட்டையனை மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் என்னுடைய கழகத்தினுடைய முன்னோடி. அவர் அவருடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். தேவையில்லாமல் இந்த கழகத்தில் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சந்தர்ப்பவாதிகள், ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, ஒருவரை கிண்ணறில்லை, இது போன்றவர்கள் சில கருத்துக்களை சொல்லி இன்னும் ஊதி பெரிதாக்கி கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சொன்ன டெல்லிக்கு சென்றார், டெல்லிக்கு சென்றார்கள் என்று சொல்லவில்லையே, சென்றார், நிதியமைச்சரை பார்த்தார், வந்தார், அவ்வளவுதான், வேறொன்றும் இல்லை. இவர்களை, இது போன்றவர்களை போல்தான் தேவையில்லாமல் இதற்கு காது மூக்கு வைத்து கழகத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்று முயற்சி செய்கிறார்கள். அதனுடைய கோபத்தில் தான் சைதை துரைசாமி போன்றவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கு தொண்டர்கள் வேகப்படுகிறார்கள். அதை ஓபிஎஸ்ன்னு எடுத்துக்கலாமா சார்? அது உங்களுடைய கருத்து, அது என்னால் ஏற்றுக்க முடியாது. பாரத பிரதமர் தமிழக வெற்றி கழகம் கட்சியை இருக்கும் வரை
ஆண்டு காலத்துக்கு குத்தகை பேசணும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அது கோரிக்கையாக அது அவருடைய கட்சியுடைய கோரிக்கை. அந்த கட்சியுடைய கோரிக்கையின் அடிப்படையில் 2 அரசுகள் கொடுக்கக்கூடிய முடிவுகள் ஏனென்று சொன்னால் மாநில அரசோ ஒரு மாநில கட்சியோ எடுக்கிற முடிவு அல்ல. இந்திய பிரதமரும் இந்திய அரசும் இலங்கை அரசும் உட்கார்ந்து எடுக்கின்ற முடிவு சென்றிருக்கிறார். என்ன முடிவோடு வருகிறார் என்று நான் பார்க்கிறேன். கடந்த தேர்தலில் நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடிய ரகசியம் எங்களிடம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் நேற்று இந்த சட்டமன்றத்தில் பேசும்போது நீட் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக சட்டப்பேரவை தலைவர்களை கூட்டத்துக்கு அழைச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு ரகசியம் இருக்க அதிமுகவால் செய்ய முடியலன்னு சொன்னவங்களால இன்ன வரைக்கும் அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய முடியலை. இது குறித்து சமீப காலமாக ஊடகங்களும் பத்திரிகைகளும் கவனித்திருப்பீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு வகையிலே தோல்வியடைந்த காரணத்தினால் அந்த தோல்வியை மறைப்பதற்கும் மக்களுடைய மனங்களை திசை திரும்பாமல் செய்வதற்கும் சட்டமன்றத்திலே பல்வேறு தீர்மானங்களை கொண்டு வருகிறார். அது குறிப்பாக மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா ஆட்சியின் மீது பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் அவர் தாக்குதல் நடத்துகிறார். காரணம், தமிழகத்திலே தோல்வியடைந்துவிட்டு அந்த தோல்வியை ஒன்று பாரதிய ஜனதாவை எதிர்ப்பது, அடுத்தது கேள்வி கேட்கின்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியை அவர் விமர்சனம் செய்கிறார். இதை பார்க்க சொன்னால் இப்பொழுது தொகுதி மறுவரை கேள்வி எழவில்லை. அதற்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். கச்சத்தீவு 1974 அன்றைய முதலமைச்சராக இருந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர். அப்பொழுது அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அன்றைய பிரதமரோடு கூட்டு சேர்ந்து அதற்கு ஒத்துழைத்தார். ஆனால் இப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வருகிறார். அதே போல நீட் தேர்வு தேர்தலுக்கு முன்பாக தந்தையும் பிள்ளையும் என்ன சொன்னார்கள்? எங்களிடத்திலே ஒரு ரகசியம் இருக்கிறது, நாங்கள் வந்தவுடனேயே ஒரு கையெழுத்து போட்டால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்றெல்லாம் சொன்னார்கள். சொன்னவர்கள் பல்வேறு வகையிலே முயற்சி செய்தார்கள், முடியவில்லை. அடுத்ததாக கையெழுத்து இயக்கம் நடத்தினார்கள். ஒரு 30 லட்சம் கையெழுத்து வாங்கணும் என்று சொல்லி சேலம் மாநாட்டிலே அதிலே பறந்து கொண்டிருந்தது. இது இப்படி இருக்க இன்னும் ஓராண்டு காலத்திற்கு தேர்தல் வர இருக்கிறது. இப்படி தேர்தல் வர இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த கொடுத்த வாக்குறுதிகளை முழுமே நிறைவேற்றாத காரணத்தினால் எப்படியாவது மக்களுடைய மனங்களை மாற்ற வேண்டும், திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்றை கூட இந்த நீட் தேர்விலே ஒரு அறிக்கை விட்டு அங்கே கதை பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை மறைப்பதற்கும் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்குமாக மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறார், எங்களை எதிர்க்கிறார். கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார். அதுதான் யதார்த்தமான உண்மை. வாங்க வாங்க